இன்னும் ஒரு புதிய நாளிலே சத்தியவசன நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழில் சொல்லுவாங்க தானே, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. நல்ல காரியங்களுக்கும் பெண்கள் காரணமாக இருந்திருக்கிறாங்க, தீமைகளுக்கும் பெண்கள் காரணமாக இருந்திருக்கிறாங்கன்னு. ஆனால் அந்த பழமொழிக்கு இன்றைக்கு புது அர்த்தம் ஒன்று கொடுக்குறாங்க, நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே தீமைகள் அழிவதும் பெண்ணாலேன்னு. ஆனால் உண்மையில் நாங்கள் வாழ்க்கை யதார்த்தத்தை உலகத்தை பார்த்தோம்னா இன்றைக்கி பெண்கள்னால் சாதித்தவங்களும் இருக்கிறாங்க, பெண்கள்னால் இல்லாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. சொல்லுவோம் தானே, ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருக்கிறானே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம், மோசே என்ற ஒரு மனிதன், அவனுடைய வெற்றிக்கு பின்னால் 6 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. யார் யார் அந்த 6 பெண்கள்? முதலாவது அவருடைய தாய் யோகேபேத், மோசேயின் தாய். அவரை குறித்து நாங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பார்க்கலாம். 2வது, அவன் பிறக்கும்போது அவரை பிரசவிக்க உதவிய மருத்துவச்சிகள், மிட்வைஃப்ஸ்னு சொல்லுவோம். சிப்பிரால், பூவால் சொல்லி 2 மருத்துவச்சிகள் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது, மோசே சிறு வயதாக இருக்கும் பொழுது அவனை நான் ஒரு நதியில் விடுறாங்க, ஒரு பேழையில் போட்டு. அந்த பிள்ளையை எடுத்து தத்தெடுத்து வளர்த்த பார்வோண்ட குமாரத்தி. அடுத்ததா மோசேட சகோதரி மீரியாம். இப்படி 6 பேர் மோசேட வெற்றிக்கு பின்னால் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அதில் ஒருவரை பற்றி. அவருடைய பேர் சிப்பிரால். இந்த பின்னணியை கொஞ்சம் பார்க்க போகிறோம்னா, யோசேப்பு என்ற ஒரு மனிதன் இருந்தான். பல வருஷங்களுக்கு முன்பாக அவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு இருக்கும் பொழுது கடவுள் அவனை உயர்த்தி எகிப்தோட பிரதம மந்திரியாக வர்றான். அந்த நேரத்தில் அவனுடைய குடும்பம் அங்கே போகுது. 70 பேராக போனவங்க அங்கேயே அப்படி செட்டில் ஆகி பல வருஷங்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது யோசேப்புக்கு நல்ல செல்வாக்கு இருந்து யோசேப்பு மரித்தான். அவனுக்கு அரசனாக இருந்தவன் பார்வோன் மரித்தான். பல வருடங்களாகி யோசேப்பை தெரியாத ஒரு அரசன் வரும் பொழுது திடீர்னு பார்க்குறான், இஸ்ரவேல் நாட்டிலேருந்து வந்த ஒரு பெரிய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க பெருகி கொண்டே போகிறாங்க. அவங்கள இப்படியே பெருக விட்ட ஆபத்து. ஒரு நாள் எங்களை எதிரிகளோடு சேர்ந்துருவாங்க. அவங்கள அடிமைப்படுத்தி வேலை வாங்குறான். அடிமைப்படுத்தி எவ்வளோ வேலை வாங்கினாலும் இன்னும் அவங்க பெருக தோங்குறாங்க. அப்போ அவனுக்கு ஒரு பெரிய கேள்வி வருது, எதிரிகள் யாராவது எங்களை நாட்டை பிடிக்க வந்தால் இந்த அடிமைகள் அவங்களோட சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி அவங்களோட இனப்பெருக்கத்தை தடுக்க கடுமையாக வேலை வாங்குறான். கடுமையான வேலை வாங்கினாலும் எவ்வளவு அவங்க ஒடுக்கப்பட்டாங்களோ அவ்வளத்துக்கு செழித்தோங்கினாங்க. அதாவது பிள்ளைகள் இனப்பெருக்கத்தில் இன்னும் வளர்ந்து போனாங்க. அப்போ முதல் பிளான் வெற்றி அளிக்க இல்லை, வேலை அதிகமாக கொடுத்து இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பார்த்தார். 2வது திட்டம் போடுறார், மருத்துவச்சிகள் அல்லது மிட்வைஃப்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சொல்கிறாரு, பிள்ளைகள் பிறக்கும் பொழுது ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொண்டு போட்டுருங்க. 2வது திட்டம். அந்த நேரத்தில் நாங்கள் காண்றோம் இந்த 2 மருத்துவச்சிகளை குறித்து. ஒரு ஆளுடைய பேர் சிப்பிரால், சிப்ரான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மற்றவருடைய பேர் பூவால். இந்த சிப்ரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவட பார்க்குற அந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளை உயிரோடு விட்டால் ராஜாவுக்கு எதிராக போகிறதா இருக்கும், ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதாக இருக்கலாம், அதனால் அவங்க தண்டிக்கப்படலாம். ஆனாலும் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பிள்ளையை அழிக்க பயப்பட்டாங்க. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணமாகாமே கருத்தரிக்கிற இளம் பெண்கள் சில நேரங்களில் கருக்கலைப்பு செய்கிறத காண்றோம். சில நேரங்களில் திருமணம் முடித்தவங்க கூட எங்களுக்கு இன்னொரு பிள்ளை வேணான்னு கருக்கலைப்பு, அதுவும் உயிர் கொலைதான். ஆனால் இந்த இடத்துல இந்த சிப்பிரால் என்ன செய்தால், அவரும் பூவாலும் சேர்ந்து பிள்ளைகளை கொல்ல பயப்பட்டாங்க. பிள்ளைகளை கொல்லாமல் விட்டால் தங்களோட உயிர் கூட போகலாம். ராஜா அல்லது பார்வோன், எகிப்து அரசனை பார்வோன்னு சொல்லுவாங்க, தன்னை கொன்றலாம். ஆனால் மனுஷனை விட கடவுளுக்கு பயப்பட்டார். கடவுளுக்கு பயப்பட்டனால் என்ன செய்தா, பிள்ளைகளோ உயிரோட காப்பாற்றினா. அந்த நேரத்தில் பார்வோன் கூப்பிட்டு கேட்குறான், பிள்ளைகளை கொல்ல சொன்னானே, நீங்கள் கொல்லாமல் உயிரோட விட்டுங்கன்னு. இப்போ ஞானமாக பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால், நாங்கள் வர்றதுக்கு முன்னாலே பிள்ளைகள் பிறந்துடுது. எகிப்து இந்த இஸ்ரவேல் பெண்கள் மிகவும் பலமானவங்க, நாங்கள் வர்றதுக்குள்ளே பிள்ளையை பெற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிப்ரால்ட வாழ்க்கையிலேருந்து பார்க்குறோம். அந்த சிப்ரால்ட பேருக்கு அர்த்தம் நியாயம், அழகு, கருணை, இனிமையூட்டுவது. அந்த ஒரு அடிமை சூழ்நிலையிலும் அந்த பெண் எப்படி செயல்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம். கடவுளுக்கு பயந்ததுனால ராஜாட கட்டளைக்கு எதிர்த்து நின்றா.
பைபிளில் சொல்லியிருக்கு, இறைவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய சொல்லி. எங்களோட அரசியல் அதிகாரிகளாக இருக்கலாம், எங்களோட அலுவலகங்கள் அதிகாரிகளாக இருக்கலாம், அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கீழ்ப்படிய சொல்லி. அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கடவுளுக்கு கீழ்ப்படியாதவங்கள் ஆகிறோம். ஆனால் அதிகாரங்கள் கடவுளுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடாது. இயேசுட 2 சீடர்களை பேதுருவும் இன்னொரு அப்போஸ்தலரும் அவங்கள பிடிச்சி சொல்கிறாங்க, நீங்கள் இனி இயேசுவதி பேசக்கூடாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படியதே அவசியமாக இருக்குது. நாங்கள் அதிகாரங்களுக்கு எங்களோட வேலைத்தனத்தில் அரசியலில் எங்களுக்கு தலைவர்கள் கீழ்ப்படியும். நான் வேதத்துக்கு முரணாக ஆண்டவருக்கு முரணான பிழையான ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த காரியத்தில் நாங்கள் கடவுளுக்கு தான் கீழ்ப்படியணும், அவங்களுக்கு இல்லை. இயேசு கூட சொன்ன, மனுஷருக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைக்கி மனுஷருக்கு நிறைய பயப்படுறோம் தானே. நாங்கள் இப்படி செய்தால் என்ன நடக்கும், நாங்கள் இப்படி செய்தால் என்ன நடக்கும், எங்களோட சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, எங்களோட மத தலைவர்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க. ஆக்களுக்கு பயப்படுறோம், கடவுளுக்கு பயப்பட தவறுறோம். இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், எங்களோட சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படணும், உங்களை கொலை செய்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டாம். சரீரத்தோடு உங்களோட ஆத்துமாவே நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க. மனுஷருக்கு பயப்படுறது கண்ணியை வருவிக்கும், ஆனால் கடவுளுக்கு பயப்படுகிறது மற்ற பயங்கள்லேருந்தெல்லாம் எங்களை விடுவிக்கும். நாங்கள் பார்க்குறோம், இந்த மருத்துவச்சி சிப்பிரால் கடவுளுக்கு பயந்து ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனார். 2வது, தைரியமாய் செயல்பட்டால் இவ செய்த காரியத்துக்கு இவக்கு மரண தண்டனை கூடி கொடுக்கப்படலாம். எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் அனுப்பியிருப்பா, ஏதாவது பிள்ளை கிடைக்கிறது எனக்கு சொல்லுங்கன்னு. ரகசியமான ஒரு மிஷன் அவள் செய்ததை நான் காண்றேன். பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுறா. ராஜா கூப்பிட்டு கேட்கும்போது ஞானமாக பதில் கொடுக்குறா. சில பேர் தைரியம் இருக்கிற, சில பேருக்கு ஞானம் இருக்கிறது இல்லை. முட்டாள்தனமாக வேலைகளை செய்வாங்க தைரியம்ங்கிற பேரில். ஆனால் இந்த சிப்பிராலில் பார்க்குற தைரியமும் இருந்துச்சு, ஞானமும் இருந்துச்சு. இந்த 2ஐயும் நாங்கள் காண்றோம். அது மாத்திரமல்ல, சிப்பிராலும் பூவாலும் இணைந்து செயல்பட்டாங்க. பார்ட்னர்ஷிப், இணைந்து செயல்படுறது மிக முக்கியம். நாங்கள் தனியாக எல்லா காரியங்களையும் செய்ய இயலாது. சிப்பிரால் பூவால் இணைந்து பிள்ளைகளோட உயிர்களை காப்பாற்றினாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், தண்ட உயிரை பணைய வச்சு இந்த பிள்ளைகளை காப்பாற்றின அந்த மருத்துவச்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதை நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள். உண்மையில் சொல்ல போனால் அதோட மருத்துவச்சிட குடும்பங்களை ஆண்டவர் செழிக்க பண்ணினாராம், ஆசீர்வதித்தார். கடவுளை நாங்கள் கனம் பண்ணும்போது கடவுள் எங்களை கனம் பண்ணுவார். கடவுள் ஒரு நாள் எங்களுக்கு கடனாளியாக இருக்கிறது இல்லை. நாங்கள் ஆண்டவருக்கு பயப்பட்டு காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் எங்களை கனம் பண்ணுவார். இந்த மருத்துவச்சி சிப்பராளோட வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், முதலாவது, மனுஷருக்கு பயப்படுறதை விட கடவுளுக்கு பயப்படுறது முக்கியம். 2வது, தைரியமாக சில காரியங்களை நாங்கள் செய்யணும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க பிள்ளை சொல்லுவாங்களே, இவங்க பிள்ளை, சரியானதை செய்ய எங்களுக்கு தைரியம் வேணும். தைரியம் மட்டும் இல்லை, சரியானதை செய்யும்போது ஞானமாக செய்யணும், முட்டாள்தனமாக செய்யக்கூடாது. அடுத்தது, மற்றவங்களோடு இணைந்து வேலை செய்ய பழகணும். நாங்கள் தான் எல்லாம் செய்வோன்னு எங்களோட கரங்களில் எடுத்துக்கொண்டு நாங்கள் செய்யாமல் மற்றவங்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்தளித்து மற்றவங்களோட சேர்ந்து செயல்படணும். மற்றது, கடவுளை நாங்கள் கடவுளுக்காக செய்யும் பொழுது கடவுள் என்ன செய்வார், எங்களுக்கு கடனாளியாக இருக்க மாட்டார், எங்களை ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 2:30 சொல்லுங்க, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனையிடப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களை கனம் பண்ணுவார். ஸ்காட்லாந்து நாட்டில் ஹெரிக் லிடில்னு ஒரு ஒலிம்பிக் ஓட்டப்பந்தய வீரன் இருந்தான். அவர் 100 மீட்டர் ஓட்டத்தில் அவனுக்கு தான் பரிசுன்னு நிச்சயம், அவன் தங்க பதக்கம் கிடைக்கும் நிச்சயமாக இருந்துச்சு. ஆனால் ஓட்டத்துக்கு ஒரு முன்னோட்டமாக அவங்க என்ன செய்தாங்க, ஒரு ஈட்ஸ்னு சொல்லுவோம் தானே, அதில் ஞாயிற்றுக்கிழமை விழுந்துட்டு. அந்த ஹெரிக் லிடில் கடவுளை தேவபக்தியான ஒரு மனுஷன். அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கான நாள், அதில் நான் இந்த ஓட்டத்தில் முன்னோட்டத்தில் பங்கு பெற்ற மாட்டேன்ட்டான். அவனை எவ்வளோ ஒலிம்பிக் கமிட்டி கேட்டு பார்க்குறாங்க, உனக்கு தான் கோல்டு மெடல் ஷுவர், இதை விட்டுறாத. இல்லை ஏலான்னா, எனக்கு இந்த பதக்கம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் கடவுளை கனம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுத்தான். கடைசி அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓட முடியல. ஆனால் அவன் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை ஓட சொன்னாங்க. 400 மீட்டர் ஓட சிறப்பான ஒரு ஆள் இல்லை. ஆனாலும் அந்த 400 மீட்டர் ஓடும்போது பெரிய ஒரு ரெக்கார்டை உடைக்கிறத நான் காண்றோம். 100 மீட்டர் ஓடி இருந்தால் வெற்றி இருப்பான், கோல்டு மெடல் கிடச்சிருக்கும். ஆனால் 400 கடவுளுக்காக விட்டு கொடுத்து கடவுளை கனப்படுத்தினால அவனுக்கு ரெக்கார்டும் கிடச்சிச்சு. கடைசி அந்த ஹெரிக் லிடில்
சைனா தேசத்துக்கு மிஷனரியாக போய் கடவுள் அறியாத மக்களுக்கு கடவுளோட அன்பை சொன்னதை நாங்கள் காண்றோம். நாங்கள் ஆண்டவருக்கு பயப்படுவோம், மனுஷருக்கு பயப்படாமல் இருப்போம். மனுஷருக்குரிய பயம் கண்ணியை வருவிக்கும். ஆண்டவரை கனம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த பயங்களை நீக்கி போடுவார். தைரியமாக ஞானமாக செயல்படும், இணைந்து செயல்படும். ஆண்டவரை கனம் பண்ணும்போது ஆண்டவர் எங்களை கனம் பண்ணுவார்.